அண்ட திஷ்டி, அகாய திஷ்டி, வீட்டில் இருக்கக்கூடிய சகல திஷ்டி, பில்லி சூனியம் ஏவல் என்னென்னலாம் இருக்கோ ஒரு வீடை முடக்கி போடக்கூடியது. நாம் உயிர் வாழும் கூட்டை, உயிர் வாழும் வீட்டை முடக்கி வைப்பது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறோம். தேங்காயில் ஒரு முக்கியமாக நம்ம ஒரு சூடத்தை ஏற்றி ஒரு யாகம் மாரி அழகாக செய்யலாம். எப்போ செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலங்களில், இப்படி நல்ல நல்ல நாட்கள் எல்லாம் அழகாக செய்யலாம். பல மூலிகைகள் போட்டு செய்கிறாங்களே, அதுக்கு ஈக்குவல். வீட்டில் இருக்கக்கூடிய பீடை விலகும், வீட்டில் உள்ள ஐஸ்வர்யங்கள் பார்த்திங்கன்னா பொங்கி வளரும். எல்லாத்துக்குமே எல்லா வீட்டில் என்னென்னலாம் தடை இருக்கோ அது போதும். தேங்காயில் இந்தமாரி ஒரு குட்டி யாகம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. அண்ட திஷ்டி, அகாய திஷ்டி, வீட்டில் இருக்கக்கூடிய சகல திஷ்டி, பில்லி சூனியம் ஏவல் என்னென்னலாம் இருக்கோ ஒரு வீடை முடக்கி போடக்கூடியது. நாம் உயிர் வாழும் கூட்டை, உயிர் வாழும் வீட்டை முடக்கி வைப்பது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறோம். அண்டம் என்ற ஒரு வாழ்க்கை, அண்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அண்டத்தில் இருக்கக்கூடிய பிண்டத்தில் இருக்கிற அண்டத்தின் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தில் தான் எல்லா வகையான பூஜைகளுக்கும் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம். இந்த தேங்காய் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த முக்கண்ணனில் இருக்கக்கூடிய எல்லா தாது சத்துக்களுமே இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் மூடியில் விளக்கேற்றுவாங்க, எலுமிச்சை மூடியை விளக்கேற்றுவாங்க. விளக்காய் போற்றி போற்றி எரிய, எல்லாமே சுற்றி சுற்றி தீய சக்திகள்லாம் எரியன்னு சொல்லுவாங்க. அதாவது வேறு மாதிரி பாட்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால தான் தீய சக்தியில் எரியக்கூடிய சக்தி அண்டத்திற்கு உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் தேங்காய் உச்சி முதல் பாதை மாதிரி என்ன பண்ணுவாங்க, அமாவாசை அன்னைக்கு இங்கேருந்து கால் வரைக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் இங்கேருந்து வச்சு உடச்சி போடுவாங்க, சுற்றி போடுவாங்க. லெமனுக்கு அந்த ஒரு சக்தி உண்டு. ஸோ எதுக்காக இந்த தேங்காவை பற்றி சொல்லிட்டு இருக்கேனாக்கா, வீட்டில் எல்லா மரமும் இருக்கும். தேங்காய் மரத்தை தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேங்காய் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அண்டப்பிண்ட சக்திகளை அவ்வளோ உருவாக்க வச்சுருக்காங்க. தேங்காயில் ஒரு முக்கியமாக நம்ம ஒரு சூடத்தை ஏற்றி ஒரு யாகம் மாரி அழகாக செய்யலாம். எப்போ செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலங்களில், இப்படி நல்ல நல்ல நாட்கள் எல்லாம் அழகாக செய்யலாம். வீட்டில் இருக்கவங்களாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலம் வச்சுக்கோங்க. தாம்பலத்தில் மணல் கொட்டிக்கோங்க. மணலில் இப்போ என்ன பண்ணுறீங்க, தேங்காவை ஒரு அரை மூடி, அதை எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, தாம்பலத்தில் மண் பரப்பிடுறீங்க, மண்ணில் அழகாக உட்கார வச்சுருங்க. ஏன்னா அந்த தேங்காய் கடைசி வரைக்கும் எரியும். எரியலைனாலும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக எரிஞ்சாலும் அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை கற்பூரம் இல்லைன்னா பூங்கற்பூரம் இல்லை நார்மல் கற்பூரம் எது வேணாலும் இப்போ தேங்காய்க்கு நடுவில் உள்ளே போட்டுருங்க. இப்போ பற்ற வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது அற்புதமான ஒரு பேராற்றல் கொண்டு வந்தது. வீட்டில் எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டையும் சுற்றி காட்டலாம், ஆளுங்களை முன்னாடி வச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட திருஷ்டியையும் விளக்கக்கூடியது. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா இது அழகாக ஆலாதனை, டோட்டலாக ஆலாதனை பண்ணுற மாதிரி பண்ணணும். அதாவது 1 2 3, அதேமாதிரி 1 2 3, அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஸ்னேக் மாதிரி கீழே அப்புறம் அப்படியே மேலே. இப்படி நம்ம பூஜை ரூம்லேயும் நம்ம தெய்வங்களுக்கு காட்டலாம், அதேமாதிரி வீட்டில் காட்டலாம். எப்பேற்பட்ட விஷயம் சூப்பரான, எப்பேற்பட்ட திருஷ்டியும் எடுக்கும். அதேமாதிரி சக்தி, ஏன்னா இது அண்ட தேங்காய்ங்கிறது அந்த அண்டம்ங்கிற பெரிய பேரண்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எப்பேற்பட்ட இதை டெய்லியும் செய்யலாம், வாரத்துக்கும் செய்யலாம், அமாவாசை பௌர்ணமியில் செய்யலாம். அற்புதமாக இருக்கும், சூப்பராக. ஏன்னா இது இதோட ஷெல், தேங்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எப்பேற்பட்ட தடைகளையும் நிறுத்தும். அதேமாதிரி காரிய சித்தி, பணவரத்து, வீட்டில் பணம் தங்காமல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், அப்புறம் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கு இல்லையா, இதுமாரி நம்ம தேங்காயில் ஏற்றிட்டு இந்த தேங்காயை நம்ம தூரம் போட்டுடலாம். இது வீட்டில் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இது கற்பூரம் ஏற்றினாலே போதும். பச்சை கற்பூரம்னா ரொம்ப பெஸ்ட்டு. நான் பச்சை கற்பூரம் தான் வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம் நல்ல விஷயத்தை கொடுக்கும், எல்லா வளமும் பலமும் கிடைக்கும். வேறு எந்த வஸ்துவும் தேவையில்லை. தேவைப்பட்ட 4-5 கிராம்பு உள்ளே போட்டுக்கலாம், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. சுற்றி உட்காந்துக்கோங்க. உட்காந்து இந்த எரியுது பார்த்திங்களா, அதை மட்டும் பாருங்கள். வேறு எதுவும் தேவையில்லை. இதை திருஷ்டியாகவே போடலாம். தனியாக இருக்கீங்களா, கையில் வச்சு சுற்றியும் போடலாம். நம்ம லெஃப்ட்டு, அதாவது எப்படி சுற்றி போடணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை இந்த யாகம் மாரி இல்லாமல் நான் தனியாக செஞ்சுக்கிறேன், இல்லை எங்கள் வீட்டில் தனித்தனியாக செய்கிறேன் அப்படின்னாக்கா, அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதில் கற்பூரம் போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் ஒரு 3 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 3 வாட்டி, அப்புறம் கீழேருந்து மேலேருந்து கீழே யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சுற்றி போடுறதுக்கு. இல்லை எனக்கு சுற்றி போடுறது இல்லாமல் இந்த யாகம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை அப்படியே மணலில் பதிச்சு வச்சிங்கன்னா எரிய நீங்கள் கற்பூரம் மட்டும் போட்டுகிட்டே வாங்க, போதும். வேறு எதுவும் தேவையில்லை. அது எரிஞ்சு, அந்த தேங்காய் எரிஞ்சு அந்த ஓடு வரைக்கும் எரிஞ்சாலும் ஓகே தான். இல்லை அதுக்கான நேரம் இல்லைன்னா நம்ம தேங்காய் வரைக்கும் எரிஞ்ச வரைக்கும் போதும். அப்படியே வச்சுட்டு அது கால் படாரத்தில் தூக்கி போட்டுடலாம். இல்லை ஃபுல்லாகவே எரியுது, அதனால தான் மணல் போட்டுக்க சொன்னேன். கீழே டைல்ஸ் இருக்கலாம்,
அந்த இதில் சேதாரம் இல்லாமல் தாம்பளத்தில் மண் நிரப்பிட்டு அது மேலே அந்த தேங்காய் மேலே அந்த கற்பூரம் எரியுது. அவ்வளோதான். இதை மட்டும் செஞ்சாலே போதும். நம்ம சுற்றி உட்காந்துப்போம். சில சமயத்தில் ஃபுல்லாக எரிஞ்சு கொட்டாங்குச்சி எரியும் போது இந்த கேஸ் மாதிரி எரியும், கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் நீங்கள் வந்து தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, இந்த கொட்டாங்குச்சி, அது அவ்வளோ பெரிய மகா மருத்துவம். அது வந்து ஒரு மூலிகையின் பயன். நடுவில் உள்ள தேங்காய், நீங்கள் அடுத்தது பார்த்திங்கனாக்கா நீங்கள் கற்பூரம் வைக்கிறீங்க. 3 லேயருமே அண்ட குண்ட பேரண்ட ஒரு யாகத்துக்கு சமம். பல மூலிகைகள் போட்டு செய்கிறாங்களே, அதுக்கு ஈக்குவல். வீட்டில் இருக்கக்கூடிய பீடை விலகும், வீட்டில் உள்ள ஐஸ்வர்யங்கள் பார்த்திங்கன்னா பொங்கி வளரும். எல்லாத்துக்குமே எல்லா வீட்டில் என்னென்னலாம் தடை இருக்கோ அது போதும். அப்போ அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்தமாரி நம்மளே செய்யலாம். காலையில் குளிச்சுட்டு அழகாக அப்படி வீட்டில் எல்லாம், ஒருவேளை எனக்கு நேரம் இல்லை எல்லாருமே வேணும்னா சண்டே அன்றைக்கி சுற்றி உட்காந்துக்கோங்க. யார் இருந்தாங்க அவசர காலமாக வெளில போயிருக்காங்கன்னா அடுத்த வாரம் வந்து உட்காந்துக்கிட்டோம். இருக்கிறவங்க அழகாக உட்காந்துட்டு அந்த யாகம் எரியிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அப்போ எனக்கு இது வேணும், என்கிட்ட இருக்கிறது கெட்ட சக்திலாம் அந்த அண்டகுண்டத்தில் எரியுது, நான் சுத்தமாகிட்டுருக்கிறேன், என் உயிர் சுத்தமாகுது, என் தேகம் சுத்தமாகுது, என் எண்ணம் சுத்தமாகுது, இப்படி சொல்லிகிட்டே இருந்தாலே போதுமான விஷயம். இல்லை தேங்காய் எரியலை சார் அப்படின்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேங்காயில் அந்த கற்பூரம் எரியணும், அவ்வளோதான். அது எரிஞ்சு அந்த சூடில் நீங்கள் கற்பூரம் போட்டுக்கிட்டே இருங்க. இல்லை எனக்கு இன்னும் நல்லா எரியுன்னா அந்த கற்பூரம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எரிய அந்த தேங்காய் பத்தும் எரியும். பச்சையாக இருந்தாலும் எரிஞ்சு, கொட்டாங்குச்சும் எரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லாக அப்படியே எப்படி உங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு வந்து ஃபுல்லாக எரியுது, அந்தளவுக்கு உங்கள் நேரம் வந்தால் உட்காந்துக்கலாம். அதெல்லாம் அப்புறம் இந்த ஆஷஸ்லாம் எடுத்து நீங்கள் கால்பட இடத்துல போட்டாலே போதுமான விஷயம். இப்படி செய்து வந்தால் வீட்டிற்கு நல்லது, உயிர் வாழும் கூட்டிற்கும் நல்லது. பேரண்ட சக்தி வீட்டுக்குள் வரும், தீய சக்திகள் விலகி தெரித்து ஓடும். அதை பின்னங்கால் படரை எடுத்து ஓடும் சொல்லுவாங்க. அது மாதிரி தேகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்னலாம் உள்ள நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு நம்ம யாராலையும் கணித்து சொல்ல முடியாது. இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் அண்டத்தில் இந்த மாதிரியான விஷயம், அண்டம்னா தேங்காயில் இந்தமாரி ஒரு குட்டி யாகம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி வியாபார ஸ்தலங்கள்லேயும் சரி, வியாபார ஸ்தலங்கள் இருக்குது, சரியாகவே போகலை, பிடை பிடிச்ச மாதிரி இருக்குனாக்கா அதே மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா ரூமுக்கும் சுற்றி வரலாம். ஒரு இன்ஜின் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மிஷினரிஸ் இருக்கும். மிஷினரிஸ்க்கெலாம் நம்ம சுற்றி போட்டோம்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான். அங்கே நெகட்டிவிட்டி கிளென்சர் ஆகும். ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணம் போகிறீங்களா, ஓகே, அதே தேங்காய் காரை 3 வாட்டி சுற்றி அதுக்கப்புறம் நம்ம வெளியில் இங்கே கால்படாத இடத்துல தூக்கி போகும்போது தூக்கி போடலாம். கால்படாத இடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னங்க கால்படாத இடம்? எல்லா இடம் தான் கால்படும். இந்த போகும்பொழுதே வெளி போகிறதுல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையில் போடக்கூடாது. இந்த காடு கரைன்னு சொல்லுவாங்க, அந்த சைடு ஆள் நடமாட்டமே இருக்காது, வெறும் மரம் மட்டும் இருக்கும். பார்த்திங்கன்னா முள் புதர்களாக இருக்கும், வெறும் காக்கா குருவிகள் காடு இது மாதிரி இருக்கும். அந்த இதில் தான் தூக்கி போடுறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா கால்படாத இடம். அப்போ கால்படாத இடம் உங்களுக்கு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால தான் சொல்ல வரேன். இந்த கால்படாத இடம் என்பது மனித நடமாட்டம் எங்கே இல்லாமல் இருக்கோ அப்படி போடாமல், அதனால தான் நம்ம மனிதன் நடப்போம் இல்லையா, அதனால் கால்படாத இடம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். யாருமே இல்லை நமக்கே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதே மாதிரி தான் சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படி உட்காந்துக்கோங்க, மேலேருந்து அப்படி கீழே வரைக்கும் உங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் கீழே, அதுக்கப்புறம் மேலே, அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1 2 3, அதுக்கப்புறம் 1 2 3, அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே வச்சுக்கிட்டு அந்த நெருப்பை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, என்னோடய உடம்புல உள்ள தீய சக்திகள் எல்லாம் என் கண்கள் வழியாக கைகள் வழியாக இந்த அக்னிகள் கரைந்து போகிறது, நான் சுத்த தேகமாகிறேன் அதுமாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கால்படாத இடத்துல போகலாம். இதுமாதிரி செல்ஃபாகவும் நம்ம வந்து இதை ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் போடலாம். இதுமாதிரி யாகம் மாதிரியே நம்ம வச்சு பண்ணலாம். எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள், அதேமாதிரி நம்மளுடைய வெளியில் எங்கேயா தூரத்துக்கு போகிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட் சிக்காக இருப்பாங்க. பெட் சிக்காக இருக்கவங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அவங்க தலையில் நான் தலை மாட்டிக்கிட்டே போயிட்டு நம்ம இந்த மாதிரி தேங்காய் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உங்களை சுற்றி 3 தடவை வந்துட்டு போனால் சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க. வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க, சில பேருக்குலாம் வியாதி இருக்காது. அப்போது தலையில் இந்த மாதிரி பண்ணும்போது, பண்ணி முடித்த பிறகு கையில் வச்சு பண்ணும்பொழுது நம்ம போய்ட்டு என்ன பண்ணணும், உப்புல கை கழுவிடணும். அது மறந்துடாதீங்க. ஒன்றும் பெரிய சில அண்டத்துலேயே பாதி விஷயம் போயிடும். இப்படி இருந்தாலும் உப்பில் கை கழுவிடுங்க. கீழே வச்சு பண்ணுறதுக்கு தேவையில்லை. இந்த கையில் வச்சு நீங்கள் சுற்றுறீங்க இல்லையா, அப்போ மட்டும் நம்ம வந்து போயிட்டு உப்பில் குளித்தாலும் சரி, கையில் இது உப்பை வச்சு கழுவினாலும் சரி, மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டியே வராது. ஆக இது வந்து அஸ்தபந்தனம் எப்படி எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் ஆகுமோ, ஆதி அந்தம் சுரத்தி எல்லாமே நமக்குள்ளே இருக்கும். உயிர் சுற்றி, உயிர் நாடி சுற்றி இருக்கும், கப சுத்தின்லாம் இருக்கும், இதிலே அடங்கும். அப்போது உடம்புல தேகத்தில் உயிர் வந்து பிரணவ தேகமாக இருக்க வேண்டும், டஸ்ட் அடைஞ்ச தேகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த காலத்திலேயே இந்த முறையை செய்து கொண்டார்கள். தேங்காயில் நம்ம வந்து விளக்கு ஏற்றலாமா, சூப்பராக ஏற்றலாம், அதில் எந்த விதமான விஷயம் கிடையாது. தேங்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கலசமாக வச்சுருக்கோமே, அதை நம்ம வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. திருஷ்டிக்கு பார்த்திங்கனாக்கா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க,
செத தேங்காய் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ அதனால் தவறு கிடையாது. ஆதி அந்த காலத்திலேருந்தே இது பழக்கத்தில் உண்டு. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.